ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி இப்போ தான் தண்ணி ஊற்றினேங்க. நேற்று தண்ணியே ஊற்றலைங்க. அதாவது காலையில் ஊற்றாமல் இப்போ ஈவினிங் ஊற்றிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. நேற்று ஈவினிங் ஊற்றலான்னு வர நேரம் பார்த்து நமக்கு ஊற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ நேற்று தண்ணி ஊற்றலை. ஒரு நாள் பிள்ளைங்களை பார்க்கவே இல்லைங்க நேற்று ஃபுல்லாக. அதை ஏன் கேட்குறீங்க? நேற்று நிறையா அந்த வேலை இந்த வேலை இந்த வேலைன்னு ஒரு 10 வேலை எல்லாம் எழுதி வச்சது தான் மிச்சம். ஒரு வேலை ஒரு 90% முடிஞ்சிருக்கு. மற்ற எந்த வேலையுமே என்னால் தொட முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி தாங்க பிளான் பண்ணால் அது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னாக்க, ஒரு சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட்டுங்க. அதாவது ஆடிப்பட்டம் துவங்கின உடனே ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாங்க. என்ன ஹார்வெஸ்ட் அப்படின்னாக்க, இப்போ தான் தண்ணி ஊற்றும் போது தான் பார்த்தேன். இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக கத்திரிக்காய்கள் இருக்கா. இது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி கத்திரிக்காய்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒரு கைட்டு பறிக்க முடியாது. மியூட் பண்ணிவிட்டு அப்புறம் பறிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கத்திரிக்காய் 2 பறிச்சிருக்கேன்னா எத்தனை தேருதோ எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க போகிறோங்க. எனக்கு இந்த குட்டி கத்திரிக்காவை பார்த்தாக்க என்ன சொல்கிறது, நாக்கில் எச்சு ஊறும். எப்படா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கலான்னு. அது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ரொம்ப குட்டியாக இருக்குது, ஓரளவாவது பெருசாக இருக்கணும். அதாவது அந்த குட்டி கத்திரிக்காய் பார்த்தோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கணும்னு தோணுமா? இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போன்னு இல்லைங்க, சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா குட்டி குட்டியாக வாங்கி 1/2 கிலோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைப்பாங்களாம். அது என்னன்னா, வேறு எந்த காயுமே தொட்டுக்காமல் வெறும் கத்திரிக்காவை வட்டும் வெளுக்குன்னு ஒரு கத்திரிக்காய் ஒரு வாய்க்கு வைக்கணுங்க. அந்த மாதிரி வச்சு, முள் கத்திரி போல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 கத்திரிக்காய்னாலும் சாப்பிட்றது என்னமோ 4 வாய் சோறு தான் சாப்பிடுவேங்க. ரொம்ப சாப்பிட மாட்டேன். ரொம்ப இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஊட்டுவாங்க அந்த அளவு தான் ரைஸ் எடுத்துக்குவேன். ஆனால் காய் நிறைய எடுத்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு 2-3 மடங்கு காய் எடுத்துக்குவேன். அது மாதிரி கத்திரிக்காயெலாம் எத்தனை இருந்தாலும் சாப்பிடுவேன். ஈவினிங்லாம் வந்த உடனே ஏதோ ஒன்று குடிக்கிறதுக்கோ இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அந்த கத்திரிக்காவை போட்டு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இங்கே 2 இருக்குது. இங்கே பாருங்க, இது போடலாம், தெரியுதா? இந்த இருக்கா. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதுவும் பறிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இதெல்லாமே ஓகே தான். 5 கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். இங்கே பறிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு கிளையில் கொத்து கத்திரிமாங்கல்ல, அது மாதிரி இதில் 4 கத்திரி கிடக்கு. அப்புறம் அங்கே இந்த வரி கத்திரிங்க போன வருஷம் நான் வச்சுருந்தேன் வரி கத்திரி. ஆனால் எனக்கு ஒன்றா தான் காய்ச்சிச்சு. இது என்னடான்னா ஒன்று மீன்ஸ் ஒவ்வொரு கிளையில் ஒன்று. இதில் பாருங்களேன், கொத்து கத்திரி மாதிரி 4 கத்திரி ஒரே இதில் காய்ச்சிருக்குது. ஆச்சரியமாக இருக்குதுங்க எனக்கு. எடுத்தீங்களா? சரி, அதை பறிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பறிச்சிருக்கேன்? 10 காய். அதில் 2 தான் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. மற்ற எல்லாம் சரியான அளவுங்க. அப்படியே ஒரு வாய் சோறு வைக்கும்போது ஒரு கத்திரிக்காய் அப்படியே உள்ளே வைக்கணும். அந்த மாதிரி வச்சா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய் கிடக்குது 1. இருங்க, டெய்லி பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எங்கே வெண்டைக்காய் கிடக்கும்? சாப்பிடாம நேற்று வரல பார்த்தீங்களா, அதனால் ஏதோ ஒரு 3 வெண்டைக்காய் அன்றைக்கி இருக்குது. சரி, எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது அதோடு சேர்த்து இந்த 2-3 வெண்டைக்காவையும் போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போடு வெண்டைக்காய் போடும்போது வெண்டைக்காய் சும்மா தேனாமிரதமாக இருக்குங்க. பறிச்சாச்சா? சரி, அப்படியே கோவக்காய் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 2 நாள் அடுத்தடுத்து ஒவ்வொரு அரை கிலோ சேர்த்து ஒரு 3/4 கிலோவோ 1 கிலோவோ இருந்துச்சுங்க கோவக்காய். மொத்தமாக அவ்வளோத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். பொரித்து நேற்று முழுக்கனில் காலையில் மதியானம் அவ்வளோ காய் வச்சு சாப்பிட்ருக்கோங்க. நிறையவே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த கொஞ்சத்தை என்ன பண்ண போகிறோன்னா சட்னி.
கையை வச்சா கீழே விழுந்து முன்னாடி கீழே தொப்பு தொப்புன்னு விளையாடுறீங்களேடா. நிறைய பிஞ்சு தான் கிடக்கு, கொஞ்சம் தான் பெருசு இருக்குது. கரெக்டாக சட்னி வைக்கிற அளவுக்கு வரும். தோசை சட்னி. அவ்வளோதான், மற்றெல்லாம் பிஞ்சாதான் கிடக்கு. ஓகே, போதும். இதோட இன்றைய அறுவடையை முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் அறுவடை இருக்கா? போதும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பறிச்சேன்னு பார்க்கலாமா? தனியாக எடுத்து வைக்கவா? ஆடிப்பட்டத்து அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி எப்போவும் அப்படியே அறுவடை வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. சூப்பர் இல்லை? கோவக்காய் ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 10 கரெக்டாக ஒன்று போல் இருக்குது. இது 2 கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதே அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். 2 சிவப்பு வெண்டையும் ஒரு யானைத்தந்த வெண்டையில் சின்ன ரகம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்ததுக்கு அழகாக சூப்பராக ஒரு அறுவடை பண்ணிட்டேங்க. இதுதான் ஆடிப்பட்டயத்தினுடைய பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். இனி என்னங்க, ஒரு 4-5 மாதத்துக்கு தொடர்ந்து அறுவடை தாங்க. அதையே கேட்குறீங்க. ஹாப்பியாக இனி அறுவடை வீடியோ நம்மளோட தோட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய நம்ம போடணுங்க. போட்டு தோட்டத்தில், அதாவது நமக்கு என்னன்னா தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட எய்ம் கிடையாதுங்க. நம்மளோட எய்ம் கிட்டத்தட்ட கடந்த 2 வருட காலமாக இப்போ ஒரு 1 மந்த்துன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 10 டேஸாக நான் காய் வெளியில் வாங்கியிருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு முடியாமல் போனதுனால கொஞ்சம் தோட்டம் மெயின்டைன் பண்ணாமல், இல்லைனா போன வருஷம்லாம் தொடர்ந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் காய் இல்லாமல் இருப்பாங்க அந்த வெயில் காலத்தில். அப்படியெல்லாம் கிடையாது. வெயில் காலத்துலேயும் கத்திரி வெண்டையெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆடிப்பட்டம் போடும்போதும் அந்த பழைய காய்கறிகள் பறிச்சுக்கிட்டே இருப்பேன். கொடி காய்கறிகள் கூட அந்த மாதிரி வச்சுருந்தேன். பட் இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் சரியில்லாமல் போனனால நம்ம அதை மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டதுனால இப்போ ஒரு 10 டேஸ் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட எல்லா காயெல்லாம் நாங்கள் வாங்கலை. மேக்ஸிமம் கீரை இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு கீரையை வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொரியல் அந்த மாதிரி ரொம்பவும் வாங்கலை. ஆனாலும் வெளியில் வாங்கும்போது மனசு ரொம்ப வலிச்சிச்சு. 2 வருஷமாக நம்ம காயே வாங்காமல் இருந்துட்டு இப்போ வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி இனி காய் வாங்குற வேலை இல்லை. தொடர்ந்து இங்கே தான் நம்ம பறித்து சாப்பிட போகிறோம். ஹெல்த்தியாக நஞ்சில்லா காய்கறிகள் நாங்கள் 2 வருஷமாக சாப்பிட்றோம். நீங்களும் அப்படி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி சின்ன சின்ன அறுவடை, வீட்டு தேவைக்கு அறுவடை எடுத்தால் போதுங்க. சில பேர் கிலோ கணக்கில் பயங்கரமான ஒரு அறுவடை இங்கேருந்து அங்கே வரைக்கும் வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம அறுவடை பண்ணணும்னா எனக்கெலாம் ரொம்ப கவலையாக போயிடும். என்ன பண்ணுறது, யாருக்கு கொடுக்குறது, எங்கே போய் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது, இப்படி பல விஷயங்கள். என்ன நம்ம ஒர்க் பண்ணுறதுனால போய் ஒவ்வொருத்தையாக கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கூட சாத்தியப்படாது. அதனால் நம்ம தேவைக்கு வருதா, யாராவது கெஸ்ட் அப்பப்போ வராங்களா, அப்போ மட்டும் அவங்களுக்கு ஏதாவது இங்கேருந்து பறித்து பை நிறைய கொடுத்து விட்றோமா, அந்த ஹாப்பி நமக்கு போதும். அப்படிங்கிறதுனால இது இன்றைய தேவைக்கு எனக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தேவையை நஞ்சில்லா காய்கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக மாடி தோட்டம் வாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் வச்சுட்டு வீட்லேயும் வேலைக்கு ஆள் இல்லாமல் வேலை பார்த்து இத்தனையும் என்னால் சாத்தியப்படும் போது உங்களால் ஏங்க முடியாது. அது மாதிரியான மோட்டிவேட்டான ஒரு விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக ஏகப்பட்ட பேர் மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு விதைகள் வேணும்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இலவசமாக எந்த காசும் வாங்கிக்காமல் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லைங்க, என்கிட்ட ஒரு 23,000 உறவுகள் இருக்காங்க. நம்மளோட குழுவில் ஒரு 600 பேர் இருக்காங்க. அவங்களுமே உங்களுக்கு இலவசமாக விதைகள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் மகிழ்விக்கிறதும் நாங்கள் அதன் மூலம் மகிழ்கிறது மட்டும்தாங்க எங்கள் ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியுடைய நோக்கமே. ஸோ எங்களை
எங்களோட இணைஞ்சு நீங்களும் இலவச விதைகளெல்லாம் பெற்று காசே இல்லாமல் காய்கறிகளை நம்ம அறுவடை பண்ணுறது எப்படிங்கிறது ஜெயாஸ் கார்டன் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. என்னையும் மோட்டிவேட் பண்ணால் தானே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்துட்றீங்களா? ஓகே, பாய், see you, take care, happy gardening.